ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரொம்ப சூப்பரான காரசாரமான ப்ரான்ஸ் ஃப்ரை. வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது அப்படியே பிளெயின் ரைஸோட போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்லனா ரசம் ரைஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதில் மசாலா போடுற கிளிப்ஸு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆனியன் ஒண்ணே ஒன்று போட்டிருக்கேன். சின்ன ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா 20லேருந்து 25 போட்டுக்கோங்க. நான் பெரிய ஆனியன் ஒண்ணே ஒன்று போட்டிருக்கேன். கார்லிக் 10 பல்லு போட்டிருக்கேன். ஜிஞ்சர் ஒரு சின்ன பீஸ் போட்டிருக்கேன். கிரீன் சில்லி 2லேருந்து 3 போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பா தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கோங்க. ப்ரான் 600 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதில் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், டர்மரிக் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கறி லீவ்ஸ், சால்ட்டு, வினிகர் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பிளெண்ட் பண்ண மிக்சரை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சால்ட் ஒரே 1 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆனியன் மிக்சர் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்த பிறகு மேரினேட் பண்ணி வச்சுக்க ப்ரான்ஸை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் 4 to 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. குக்கான பிறகு இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ ஒரு முறை நல்லா இதை கிண்டி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் அந்த ப்ரான்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டிங்கன்னா சூப்பரான அண்ட் ஸ்பைசியான ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி. இதை அப்படியே ரசம் ரைஸோடு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லை பிரியாணி, சாம்பார் ரைஸ், குழம்பு ரைஸ் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.